நேத்து போட்டிருந்த வீடியோவ என்னோட டிஎம்க்கு ஷேர் பண்ணி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. அதுக்கான பதில் தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். நம்பர் 1 என்ன டைப் ஆஃப் இ-காமர்ஸ் பண்றீங்க? அண்ட் எந்த பிளாட்ஃபார்ம்ல பண்றீங்க? நான் மீஷோல தான் இப்போதைக்கு இ-காமர்ஸ் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் வாட்ஸ்அப்லேயும் செப்பரேட் ஆர்டர்ஸ் எடுத்துட்டுருக்கேன். என்னோட கேட்டகிரி ஹோம் அண்ட் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு பண்ணிட்டுருக்கேன். இ-காமர்ஸ் பற்றியும் நிறைய கண்டென்ட்ஸ் இனிமேல் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு வேளை நீங்கள் கரெக்டாக வீடியோஸ் போட்டு 500 ஃபாலோவர்ஸ் 21 டேஸில் வரலைன்னா என்ன பண்ணுவீங்க? நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். இந்த சேலஞ்ச் என்ன டெவலப் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான், என்னோட பேஜை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக கிடையாது. ஸோ நான் 21 நாள் அந்த சேலஞ்சை ஃபாலோ பண்ணி வீடியோஸ் போடணும் அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய கோல். இது ஒரு மூங்கில் மரம் வளர்க்குற கதை தான். மூங்கில் மரத்துக்கு 5 வருஷம் தண்ணி ஊத்திட்டே இருப்பாங்களாம். அது ஒரு சின்ன இலையை கூட வெளியில விடாதான். ஆனா அதே மூங்கில் மரம் 5 வருஷத்துக்கு அப்புறம் சரியா 2 மாசத்துலயே முழுசா வளர்ந்துருமா. இதே மாதிரி தான் கண்டென்ட் கிரியேஷனும். நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போடுறோமோ அதுக்கு ஏற்ற ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். என்னையும் ஒரு ஆளை நம்பி கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன். ரிசல்ட் தெரிஞ்சுக்கணும்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தோத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோயிங்லேருந்து ரிமூவ் ஆகும்.